ஹலோ எப்படி வந்திருக்கீங்க? வாத்தியாரே காவல் ட்ரெஸ் இது என்ன உட வாத்தியார் கிண்டல் பண்ணோம். ராஜேஷ் பப்பு வேஷம் போட்டிருப்பதால் அவங்க பெரியம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். சோறு இப்பதான் கிளாஸ் வந்தீங்க, அதுக்குள்ளே சோறு இப்பதான் கிளாஸ் வகாருங்க முதல்ல கிளாஸ் வகாருங்க. ஒரு வீட்டு பாடம் எழுதிக்கிட்டா நீங்க கிளாஸ் மூஞ்சி நிமிஷம் எழுதிங்க. ஒரு வாத்தியாரே இப்படி பண்ணலாமா சொல்லு? சரி ரமேஷா, நீதான் ஒரு லீடரு, நீயே பொறுப்பாக்குறியா? என்ன இப்படி தூக்கி போட்டுக்கிறா? ஏ ராஜேஷா, நாமா இப்படி பண்றேன். சரி மற்ற ஸ்டூடெண்ட்டுங்களாம் எங்க? காத்து, முருகா, சந்தோஷ, முருகா கிட்ட போயிருக்கா? நீ போய் தேடி கண்டுபிடிச்சிருந்தா ஸ்டூடெண்ட்லாம் என்ன சந்தோஷம் கேங்கன்னா முனிமா கிட்ட போய்க்கிறாங்க. சந்தோஷம் முனிமா கிட்ட போய்க்கிறாங்களா? ஆனா என்னடா இது? சரி ஸ்டூடெண்ட் போயிட்டு நீங்க ஒரு லீடரு போய் எல்லா ஸ்டூடெண்ட் நான் கிளாஸ் உட்கார வை. ஹலோ, என்னப்பா ஒரு வாத்தியார் கேட்டு சரக்கு நினைக்காதியா? என்னடா நான் தள்ளிடு இப்பதான் கிளாஸ் பார்த்தீங்க உடனே நான் என்ன பண்ண சொல்லு. போய் வா சீக்கிரம் வாங்க. ஒரு நீங்க என்னப்பா எல்லா ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? என்னப்பா இப்படி சொன்னா எப்படி? சொன்னா எப்படி பொறுப்பு இல்லதான்? சரக்கு நாத்தம் தான் அடிக்குது. 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருந்து சரக்கு நாத்தமா அடிக்குது. நீங்க என்னடா? சரி நேற்று வீட்டு பாடம் கொடுத்துல எழுதிட்டு வந்தீங்களா? எதனா எழுதி வந்தீங்களா? இதோட தப்பு சரி என்னப்பா
மதியா போ அப்படி போ உன் கிளாஸ் பார்க்கற ஏதோ உங்க பைய பேகலதா இல்லடா மட்டும் இப்படி கொடுத்தா விசிறி அடிக்குதா இப்பெல்லாம் கவர்மெண்ட் நல்லா பொறுப்பா கொடுக்குறாங்கடி பாடகத்துக்கு குரு இப்படி மூஞ்சி மேல விசிறி அடிக்கிறீங்களா புக்கு நீங்க படிப்பீங்களா உருப்பீங்களா அதுக்காக 9 வருஷம் ஒரே கிளாஸ் இருக்கிறீங்க விழாமணி அவர் தலை வைத்து வாத்தியார் நானா தான் இருக்கணும் நீங்க தான் பச்சு முன்னே வரலாம் ஏய் என்னப்பா இப்படி சொன்னா எப்படி பத்தமா இப்படி சார் வாத்தியாரே இப்படி கேவல் பண்ணலாமா சரி சரியா ரமேஷா உன் கிளாஸ்ல அமருப்பா ராஜேஷா உன் கிளாஸ்ல அருமையா அமருங்கப்பா அமர்ந்து நான் கற்றுக் கொடுக்குற பாடத்தை கொஞ்சமாவது இந்த ட்ரெஸ்ஸுமாவது பாஸ் ஆகும்பா ஏய் ரமேஷா இதான் அங்க போக காச்சா வாடாப்பா நீனா உன்னை மேய்கிட்டு 10 மாடு கூட பேசலாம் வக்கறா பாபா உன்னை பையனா உன்னை எதுவுமே திட்ட மாட்டாப்பா ராஜா வாடா வக்கறா டேய் சரி ஹலோ மச்சான் சாரி அண்ணா குண்டாகிறாரு பீ சொல்றாரா பிரியாணி தான் சார் தொண்டி தெரியும் அப்படி பீ சொல்றீங்களா ஹலோ ஒரு வாடியாரா என்ன நல்லா இல்லையா அருமையா 9 வருஷமா நான் பார்த்து செலிச்சு போட்டா பாவில போய் போட்டு வைக்கிறாங்களா இப்படி சொல்லுவேன் தேக்கி சேருக்கு சூட்டு பட்டமாய் பாவில எப்படா கண்டுபிடிச்சிட்டு எப்படி கண்டுபிடிச்சுப்பா இல்ல பாருமா கலகாத்ததுக்கு போறோம் ஒருத்தர பயிரும் யாரும் மலையா போனோம் அதான் ஓகே பாருமா சார் ரமேஷா உன்னை ஸ்கூலுக்கே லீடரா நீ தான் நீ இப்படியே தப்பு செய்யலாமா நீ தப்பு செய்யக்கூடாதா ஏடாப்பா உன்னை பார்த்தா டராராகிறாடா பாவில சொல்லு டராராகிறா பாவில 3 வாட்டி இதுல நீங்க லட்சணமா நீங்க போய் கிளாஸ் உக்காரடா பாவில நீ மட்டும் குறை மேடிக்கியா ஏய் அப்பா உங்களை பார்த்தாவே ராஜேஷா ஹலோ ஐயோ சரகாட்சி வேலை காட்டுங்க முடியுமா எங்கடிக்கிற வாடியா முடியுமா ரூமுக்கு எடுத்து போனடா ஜெகனா போலையா ஆள் பார்க்க வாய்க்கா 2 ஜெகனா போடா ஊர் மாப்பிள்ள ராம்நாட்டு ஊர் மாப்பிள்ள நம்ம படிக்கிற
இவத்தா பெரியவர் உங்க அப்பா அப்புறம் பார்த்துக்கோ. ரமேஷ உசாரா போய் வாங்க பாயில ஒரு ஸ்டூடெண்ட் போட்டு பொந்துருவாங்க. சீக்கிரம் உங்க ஆளுங்கெல்லாம் கூட்டு வாங்க. குச்சி போட்டு பாரு மச்சான், மழை பாம்பு தேர்த்து ஒரு வாஜரே கேவல் பார்த்தனா பாம்பு கீழ்படு எப்படி இது ஒரு குரு நான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன், நீங்களே இப்படி பண்ணா எப்படி? எங்க கிளாஸ்ல நீங்க பொறுப்பா இருந்தா தானே ரெண்டு பேரும், நீங்களே குச்சி போட்டு வாசனையா வந்து ஏச்சுன்னா நீங்க ஒழுங்கா பாடம் பார்த்தா தான் நடிக்க முடியாம இருக்கோம். சொல்லு சார். அண்ணா பேச ரமேஷா நீ ராஜேஷா சார். அண்ணா பேச சொல்லல, அவர் பெங்களூர் மாப்பிள்ள போயிட்டு. சரி அப்பா ரமேஷா வரியா வராமாச்சா கரும்பு வாரத்துக்கு போகலாம் முடியுமா எடுத்துக்கின்னு. ரமேஷ்